ஃபினான்ஷியல் ஃப்ரீடமில் ஸ்டெப் நம்பர் 1 வந்து ஃபினான்ஷியல் பிளானிங். நான் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 92ல் வந்து டிசிஎஸ்னு ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன். அங்கே எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த குவாலிட்டி ஆஸ்பெக்ட், குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டியில் வந்து ஒரு டெமிங் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எனக்கு புதுசாக ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது என்ன கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 33 இயர்ஸ் கழிச்சு அதை நான் உங்ககிட்ட சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா PDCA அப்படின்னு சொல்லுவாங்க. PDCA. உங்கள் லைஃப் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளானிங், டூயிங், செக்கிங் அண்ட் டேக்கிங் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் தி செக்கிங் ரிசல்ட்ஸ். இதை ஒரு சைக்கிள் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட்டுட்டேன். ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து ஒரு 2 டேஸ் உட்காந்து பண்ணி ஃபினான்ஷியல் பிளானை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எடுத்திருக்க பிளானை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து ஒரு சில வேரியபிள்ஸ்லாம் உங்கள் கையில் இருக்குது, ஒரு சில வேரியபிள்ஸ்லாம் உங்கள் கையில் கிடையாது. எந்த வேரியபிள்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது? மாதம் எவ்வளோ எஸ்ஐபி போடணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. எப்படி இன்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கையில் இருக்குது. எது உங்கள் கையில் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கையில் கிடையாது. ஏன் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் எஸ்டேட் விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது உங்கள் கையிலையும் கிடையாது, என் கையிலையும். தங்க விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த அரசாங்கம் வந்து அடுத்த குவார்ட்டரில் பிபிஎஃபோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1 இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா குறைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கு மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில் கிடையாது. ஆனால் உங்களால் பிளானிங் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேவ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவை மினிமம் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே நெட்வொர்க் பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த நெட்வொர்க் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகணும், வருஷத்துக்கு ஒரு தடவை 10% இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னேன். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. செக் பண்ணுறது என்னென்ன செக் பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் நமக்கு நாமினிஸ் கரெக்டாக இருக்கா, நம்ம பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டு வந்து ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கா, ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காக பண்ணுறாரா, அது குவார்டைல் 1 பர்ஃபார்மன்ஸில் இருக்கா, குவார்டைல் 2 பர்ஃபார்மன்ஸில் இருக்கா, குவார்டைல் 3 பர்ஃபார்மன்ஸில் இருக்கா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதனுடைய யூனிட்ஸ்லாம் கரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கா, நம்ம நாமினிஸ்லாம் ஒழுங்காக போட்டு வச்சிருக்கோமா. அதே மாதிரி ஒரு சமயம் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு, சம்திங் ஹேப்பன்ஸ் டு அஸ் அப்படின்னு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா, ஒரு லெட்டர் ஆஃப் விஷஸ்ன்னு சொல்லுவேன், அது எழுதி வச்சிருக்கோமா, என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஐட்டம் வரும். அந்த ஆக்ஷன் ஐட்டம் வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் பண்ணிங்கனாக்க ஒரு ஸ்ட்ரக்சர்டாக வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 to 8 இயர்ஸ், திருப்பி சொல்கிறேன், 7 to 8 இயர்ஸில் உங்களால் பர்ஃபெக்டாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும்.